ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகத்தில் 27வது ஸ்லோகம். நைதே ஸ்ருதி பார்த்த ஜானன் யோகி முக்யதி கஷ்சன தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவார்ஜுன. நைதே ஸ்ருதி பார்த்த ஜானன் யோகி முக்யதி கஷ்சன தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவார்ஜுன. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எப்பொழுதும் யோகயுக்தனாக இரு அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்குறார். பார்த்த ஏதே ஸ்ருதி, இந்த 2 மார்க்கங்கள் முன்னாடி என்ன சொன்னார்? கிருஷ்ணே கதிஹியதே, அதாவது வெளிச்ச மார்க்கம், இருட்டு மார்க்கம். தேவயானம் பித்ருயானம். தேவயானம் என்பது என்னது? அர்ச்சிராதி மார்க்கம், உத்தர மார்க்கம், சுக்லகதி. பித்ருயானம் என்பது என்ன? தூம மார்க்கம், அதாவது புகை சூழ்ந்த மண்டலங்களை கொண்டது, தக்ஷிண மார்க்கம், கிருஷ்ணகதி. அதாவது இந்த 2 மார்க்கங்களிலும் ஞானன்னு அறிந்து கொண்டு, கஷ்டன யோகி, எந்த யோகியும் ந முஹ்யதி, எந்த யோகியும் ந முஹ்யதி, என்ன பண்ணுறதில்ல அவர், அவங்களாம் ஏமாற்றத்தை அடைய மாட்டார்கள். அதாவது இதெல்லாம் பண்ணணுமா அப்படி இல்லை, அது மாதிரி ஏமாந்து போகிறதெல்லாம் இல்லை. அதனால் ஆகையால் தஸ்மாத் அர்ஜுன என்ன பண்ணிட்டுருக்க, சர்வேஷு காலேஷு, எல்லா காலத்திலும் யோகயுக்தா, யோகயுக்தனாகவே, யோகயுக்தா பவ, யோகயுக்தனாகவே இரு. 2 மார்க்கங்களையும் அறிந்து, கஷ்டன யோகி, எந்த யோகியும் ஒரு நாளும் என்ன பண்ணல, ந முஹ்யதி, ஏமாற்றத்தை அடையான். இதனால் என்ன பண்ணணும்? எந்த யோகியாக இருந்தாலும் யோகயுக்தனாக இருக்கணும்னு சொன்னால், எந்த கதியில், அதாவது சுக்லகதியா கிருஷ்ணகதியா, உத்தர மார்க்கமா, அதாவது தேவயானமா பித்ருயானமா. தேவயானம் என்று சொன்னால் அது வழியாக போகும்பொழுது சுக்லகிருஷ்ணே கதிஹியதே ஜெகத சாஸ்வதேமதே அப்படின்னு சொல்லி கொடுத்ததில் வரிசையாக அந்த உலகத்தில் தாண்டி போகும்பொழுது விஷ்ணு லோகத்து வரைக்கும், பரமபதம் வரைக்கும் போக முடியும். ஆனால் தூமோ ராத்திரி அப்படின்னு கிருஷ்ணகதி வழியாக போகணும்னு சொன்னால் சத்தியலோகம் வரைக்கும் போக முடியும். அங்கே போனாலும் என்ன பண்ணணும்? போன இடத்துலேருந்து திரும்பி தான் வரணும். மறுபடியும் எங்கெங்கே என்ன கர்மா இருக்குது, எதை அனுபவிச்சுக்கிறோம், எது போகிறதுன்னு தெரிஞ்சாலும் திரும்பி வரும்பொழுது அது எல்லாம் தீந்துட்டு வந்துடணுமானா மறுபடியும் இந்த பிருத்திவியில் இருந்து நல்ல காரியங்களை செய்து கர்மாவெல்லாம் ஒழித்து முடித்த பிறகு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? விஷ்ணுவோட லோகத்துக்கு, பரமபதத்தை அடைய முடியும். அந்த ஜீவனுக்கு என்ன இருக்குது? இதுதான் அடிப்படையில் அதுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. அதனால் வேறு எதையான பார்த்து யோகி ந முக்கியதி, எதையான பார்த்து ஏமாந்துடக்கூடாது. எப்போவுமே என்ன இருக்கணும்? ஏமாற்றங்களை சந்திக்காமல் என்ன செய்யணும்? எப்பொழுதும் யோகயுக்தனாக இருக்க வேண்டும். அது அத்தியாவசியம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அது ஏன்னு கேட்டால், இந்த அக்ஷர பிரம்ம யோகத்துக்கே முக்கியமானது என்ன? 2 ஸ்லோகம். அதாவது தேவயானம் பித்ருயானம். தேவயானத்தில் இருக்கிற வாழ்க்கை யாரெல்லாம் போக முடியும், தேவயானத்தில் போகிற வாழ்க்கை என்ன கதி கிடைக்கும், அதில் போக வேண்டிய வழியில் என்ன உலகங்களையெல்லாம் நாம் தாண்டி செல்ல வேண்டும் அப்படின்னு. அதுக்காக ரொம்ப படபடப்பாக போக முடியாது. நிதானமாக போய் ஒரு இடத்துல என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு எங்கே என்ன பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கடைசியாக அடைய வேண்டிய முக்தி, பரமபத பிராப்தி கிடைக்கும். ஆனால் கிருஷ்ணகதி வழியாக போனால் அங்கேயும் நிறைய வழியெலாம் இருக்குது. அந்த உலகத்தில் என்ன அந்த போகிற வழியில் நிறைய உலகங்களில் புது விஷயங்கள் கூட பார்க்க முடியும். அதுவும் நிதானமாக தான் போகணும். ஆனால் அந்த உலகத்துக்கு போய் முடிவுன்னு சொன்னால் திரும்பி மறுபடியும் பிருத்திவி, இந்த பூமிக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதனால் ஏமாற்றம் அடையாதே, எப்பொழுதும் யோகயுக்தனாகவே இரு அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்குறார். அதோட கூட நம்மளை போல ஸ்ரோதாக்களுக்கு நமக்கு தான் முதல்ல சொல்லி கொடுக்குறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தொடர்புடையதாக அடுத்த கடைசி ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம்.
ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமः.